இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். 10:30க்கு தான் பார்த்தீங்கன்னா நான் பெட் அவுட் எந்திரிச்சேன். ஒரே சைடாக கை வச்சு படுத்தனால கை ஒரே வலி. ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் காலையில இப்படி சாப்பிட்டு. பயங்கரமான சாப்பாடு இன்னைக்கு காலையிலேயே. நான் தூங்கிட்டு இருந்தேன், அம்மா ஏதோ செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்றான்னு சொல்லிட்டு போனாங்க. கிச்சனில் போய் பார்த்தோன்னே தான் தெரிஞ்சிச்சு அவங்க என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்ட்டு. நான் உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்களேன். அம்மா பார்த்தீங்கன்னா காலையிலே எந்திரிச்சு போய் மட்டனும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரத்தமும் வாங்கிட்டு வந்து எனக்காக செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. நான் காலையில் தூங்கிட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மெல்லு வந்துச்சு. ஆனால் என்னமோ செய்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ சூப்பராக ஏதாச்சும் ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க நான் நினச்சே பார்க்கல. மட்டனை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா வாயே பல்லா இழிக்கும். ஏன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எங்கள் அம்மா செய்கிற மட்டன் குழம்பு அப்புறமேட்டு ரத்த பொரியலும். ஒரு வாயும் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு கடவுள் வந்து சொர்க்கத்துக்கே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் யாருமே இல்லைனாலும் 3 பேர் என் கூட இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வீட்டில் இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. அவர் போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவார். இவனுங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என் கூட இருக்கிறது. அது எப்படின்னே தெரியல, நான் சாப்பிட்றப்ப மட்டும் இவனுக்கு மூஞ்ச பாவமாக வச்சுட்டு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. யார் பார்த்தா நமக்கு என்னப்பான்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 20 நாள் ஆச்சு நான் இது மாதிரி காரஞ்சாரமாக சாப்பிட்டு. எப்போ எங்கள் அம்மா கறி குழம்பு வச்சு கொடுத்தாலும் என் கண்ணுலேருந்து என் மூக்குலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அப்படியே அருவி மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆச்சு நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன். எப்போவுமே சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கண்ணில் கண்ணீரோடு தான் சாப்பிட்டு முடிப்பேன். அது ஆனந்த கண்ணீர் இல்லை, காரமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்ணுலேருந்து தண்ணி வருது. கடைக்கு போனாலே ஒரு பெருக்க விடாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணுற ஆள் நான். வீட்டில் இருக்க சாப்பாடை சும்மா விடுவேன். கடைசி வரையும் ஒரு பெருக்க விடாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.